ஹாய் ஹலோ ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்காய் சூப். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 3, பாசிப்பருப்பு 1/4 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பட்டர் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 1, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முருங்கைக்காய் சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் எடுத்திருக்கோம். இந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவும் போடலாம், பட் இது மாதிரி இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம வதக்கிட்டு போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வெளியில் வரும். இப்போ இந்த எண்ணெயில் நம்மக்கிட்ட இருக்க இஞ்சியும் நம்ம பூண்டையும் இது மாதிரி தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இஞ்சி பூண்டை நம்ம வந்து தட்டி போட்டுக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாருக்குமே தெரியும், நல்ல நமக்கு வந்து மெடிசினல் வேல்யூ. நம்ம பண்ணுற சூப் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சூப்புங்க இது, முருங்கைக்காய் சூப்பு. நம்ம யூஸ்வலாக முருங்கைக்காயில் நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி சூப்பு தான் இது. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக பருப்பு, சும்மா ஒரு பிடி பருப்பு இருந்தால் போதும். நம்மக்கிட்ட இருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டுடலாம். ஏன்னா சூப்பு தாங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வந்து கூட இதை தண்ணி விடணும். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப முத்திடுச்சுன்னா நமக்கு வந்து இல்லை தொக்கோ இல்லை நம்ம சாம்பார் எது பண்ணாலும் வந்து சாப்பிட முடியாது. அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா அதில் இருக்க சத்து அப்படியே தான் இருக்கும் நமக்கு வந்து. ஆனால் கொஞ்சம் முத்தி இருக்குன்றதுனால நமக்காக சாப்பிட முடியாது. ஸோ அது மாதிரி இது மாதிரி கொஞ்சம் திக்காக முருங்கைக்காய் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இதை மூடி நமக்கு வந்து நல்லா இது வந்து வேகணும். அப்போ தான் அதில் இருக்க முருங்கைக்காயில் இருக்க ஜூஸ் எல்லாமே நமக்கு வந்து உள்ளே இறங்கும். இப்போ நம்ம விசில் போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 விசில் நமக்கு நல்லா வரட்டும். இது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வெந்து உள்ளே இருக்க சாறு எல்லாமே நமக்கு இறங்கிடும். நீங்கள் வந்து குச்சி ஆகுமே நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஹெல்த்தியாகவே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் நமக்கு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து நமக்கு விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஆறவும் இந்த முருங்கைக்காய் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அரைச்சி கொண்டு வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இன்றைக்கி நம்ம அரைச்சே வடிகட்டிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட சூப் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. உள்ளே இருந்த முருங்கைக்காய், அது கூட இருந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில்
நம்ம இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுடைய சூப்பை நம்ம சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து முருங்கைக்காய் அப்படின்னாலே நமக்கு வந்து முருங்கை மரத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ அதே மாதிரியே வந்து இந்த முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதில் வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சூப் தான் இது. ஸோ அதனால் வந்து இப்போ இதில் யாரெல்லாம் வந்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக வந்து யாருக்கெல்லாம் வந்து போன் வீக்னஸ் இருக்குது, முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த சூப்பு குடித்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வலி குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியே முட்டி வலிலாம் இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நமக்கு ஏன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் நம்ம வந்து. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க அந்த இஞ்சி, பூண்டு, நம்மளுடைய முருங்கைக்காயில் இருக்க இந்த சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நல்லா நமக்கு வந்து பெரிய முருங்கைக்காயாக இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க சதபத்து வந்து நமக்கு வந்து சூப்பில் இறங்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நரிஷிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ தரும், பிரைட்னஸ் தரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசனல் சேஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது, வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய கோல்டு, காஃப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் ரொம்ப ரொம்ப நல்லது. குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்தி சூப்பு தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நஞ்சுத்தன்மை எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெப்பர் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி. ஸோ அதனால் இது 3மே சேர்ந்துருக்கு. அது கூடவே நமக்கு நம்மளுடைய முருங்கைக்காயும் இருக்குது. அதில் எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய அவ்வளோ வந்து ஒரு நரிஷ்மெண்ட் தரக்கூடிய ஒரு சூப்பு தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப லைட் ஃபீலிங் கொடுக்கும் இது. இதை வந்து நீங்கள் நைட்டில் வந்து நீங்கள் சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டில் அந்த இன்ஃப்ளமேஷன் நம்ம காலையில் எழுந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வலியே இருக்காது, கால் வலி. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த முருங்கைக்காய் சூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா ரிச்சராக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் நம்ம வந்து தேங்காய் பால் கூட விட்டு சர்வ் பண்ணலாம். ஏன்னா ஹோட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முருங்கைக்காய் சூப் சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் பால் ஃப்ளேவரும் நமக்கு வரும். நமக்கு வேணும்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாட்டி இது மாதிரி பிளெயினாக நீங்கள் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்லா வந்து நான்வெஜ் ஃபீல் கூட கொடுக்கும் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.